தேவர்கள் போற்றும் மகாதேவனாக, பரமசிவனாக, கைலாசநாதனாக, தென்னாடுடைய சிவனாக, எந்நாட்டவருக்கும் இறைவனாக, கங்காதரனாக, ஜடாதரனாக, புலித்தோலை அணிந்தவனாக, அபிஷேக பிரியனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அந்த சிவபெருமானுடைய புகழை சொல்வது எது என்று சொன்னால் பெரிய புராணம். அந்த பெரிய புராணம் பெரியவர்களுடைய வரலாற்றை எல்லாம் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை எல்லாம் சிறப்பாக எடுத்துரைக்கின்றது. ஏன் அவர்கள் பெரியவர்கள்? எண்ணங்களால் பெரியவர்கள், கொள்கைகளால் பெரியவர்கள், லட்சியங்களால் பெரியவர்கள், பண்பினால் பெரியவர்கள். அந்த பெரியவர்கள் அடியவர்களை வழிபட்டவர்கள். அந்த அடியவர்கள், ஆம், அடியார்கள் வழிபட்ட கடவுளையும் கடவுள் வழிபட்ட அடியவர்களையும் பாடியவர்கள்தான் இந்த பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்தை மையமாக வைத்து சிவத்தொண்டு, அந்த சிவத்தொண்டுக்காக தன்னை தந்தவர், தனையனை தந்தவர், வாக்கை தந்தவர், மனத்தை தந்தவர், பொருளை தந்தவர் என்ற 5 தலைப்பிலே இன்றைய தினம் இந்த சொல்லரங்கம் நடைபெற இருக்கின்றது. இந்த சிவத்தொண்டுக்காக தன்னையே தந்தவர் என்று சொல்வதற்காக, வாதிடுவதற்காக இசைவாணர் திரு சிவ ஜெயராஜ் அவர்கள் வருகின்றார்கள். அவர்களை கரகோஷம் எழுப்பி அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அவர்களை அறிமுகம் செய்து தனையனை தந்தவர் இதோ இலக்கியத்தின் முனைவர் செல்வ கதீஸ்வரன். கைதட்டலாம், இதை விட என்ன கைதட்டலாம், சத்தமா கேட்கலாம். அடுத்ததாக வாக்கை தந்தவர் இசைவாணி திருமதி ஆனந்த விநாயகி. மனத்தை தந்தவர் இலக்கிய முரசு திரு செல்லக்கண்ணன் அவர்கள். பொருளை தந்தவர் நாவரசு திரு பி சங்கர் அவர்கள். இதோ கீபோர்ட் அன்பு சகோதரர் விஜு அவர்கள், தபேலா அன்பு சகோதரர் நாகராஜன் அவர்கள். இப்பொழுது இசை சொல்லரங்கம் ஆரம்பம். இந்த நிகழ்ச்சியை முன்னிலை நின்று நடத்துவதற்காக பெங்களூர் ISRO சயின்டிஸ்ட் என்னுடைய அன்பு தோழர் பி சங்கர மாடசாமி அவர்கள் வருவதாக இருந்தது. இன்னைக்கு பெங்களூர் ISROவில் என்ன நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அவரால் வர இயலவில்லை. அவருக்கும் எங்களுடைய குழு சார்பில் மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு உபயமளித்த நாகர்கோவில் SK மார்க்கெட்டிங்கினுடைய உரிமையாளர் திருவாளர் அன்பு சகோதரர் நாகராஜன் என்ற சதீஷ் அவர்களுக்கும் மற்றும் சென்னை மடிப்பாக்கத்தை சார்ந்த திருவாளர் வி ரவீந்திரன் அவர்களுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பில் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு சிவனை அடைவதற்காக, சிவனுடைய திருவடியை அடைவதற்காக, சிவனுடைய அந்த திருக்கோலத்தை காண்பதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாமளும் நம்ம ஒரு வழியில் போயிட்டே இருக்கும். இப்போது இந்த 5 வரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான தொலைக்காட்சிகளில் இவர்களையெல்லாம் நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஒவ்வொன்றும் சொன்னால் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம், அதுக்கெல்லாம் நேரம் போதாது. எனவே சிவத்தொண்டுக்காக தன்னையே தந்தவர் என்ற தலைப்பிலே பேசுவதற்காக இசைவாணர் திரு சிவ ஜெயராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் அடியேனின் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இன்றைக்கு சிவத்தொண்டுக்காக தன்னையே தந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது, சிவத்தொண்டுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர்கள் சரணாகதி அடைந்தவர்கள் என்று சொல்லலாம். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே என்ன சாதனை புரிய வேண்டுமானாலும் இறைவனுடைய திருவடி நிழல் இல்லாமல் நாம் எந்த சாதனையும் இங்கே நிகழ்த்த முடியாது. வாழும் காலம் சிறிதான போதும் அந்த வாழ்க்கை முழுதும் சிவன் துணை வேண்டும். யோகம் சோகம் எதுவான போதும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனபலம் வேண்டும். சிவகுருநாதரின் அருள் வேண்டுமே, சிவனென இருப்பது ஜெயம் போக்குமே. அருணாச்சலம் அதை தொழ வேண்டுமே, அதனால் அனைத்தையும் பெற வேண்டும்.
சிவாயமே பனியாய் குளிர்வான் சிவ சிவாயமே நம சிவாய வாழ்கவே நாதன் தாழ் வாழ்கவே இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்வே ஹரவோம் நம சிவாய என்று ஓதிடும் அந்த இந்த எழுத்து என்று நம்மை ஆண்டிடும் ஹரவோம் நம சிவாய என்னும் மந்திரம் இந்த இளவாழ கண்டு கொண்ட தந்திரம் அந்த அண்ணாமலை நாமம் தினம் சொன்னால் அது போதும் அந்த உண்ணாமுலை நாதம் அருள் தன்னால் வந்து சேரும் வாழுமே வளருமே நல்லோர் குடிநாளும் வானமாய் உயருமே அண்ணாமலை போலும் நம சிவாய வாழ்கவே நாதன் தாழ் வாழ்கவே இமை பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கவே. நடுவர் அவர்களே, இமை பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று நாம் சொல்கின்றோம் என்றால் அன்றைக்கு சிவ தொண்டுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர்கள் நிறைய பேர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலரை மட்டும் நான் சுட்டி காட்டலாம் என்று நினைத்துள்ளேன் நடுவர்களே. அதாவது நந்தனார் என்று ஒரு சிவனடியார் இருந்தார். செம்மையே திருநாளை போவார் அடியார் என்று சுந்தரரால் போற்றப்பட்டவர். அந்த சோழ நாட்டிலே ஆதனூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே புலையர் குலத்திலே பிறந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர் தான் நந்தனார். அந்த நந்தனார் உழவு தொழிலையும் செய்து கொண்டிருக்கின்றார், சிவ தொண்டையும் செய்து கொண்டிருக்கின்றார் இல்லையா? அவர் உடனே இருக்கின்றவர்களுக்கு சிவநாமம் என்றால் தெரியாது, சிவன் என்றால் யாரென்றே தெரியாது. ஆனால் அந்த குலத்திலே பிறந்த இந்த நந்தனார் மட்டும் தினந்தோறும் காலையிலே குளித்துவிட்டு வெந்நீரை நெற்றியிலே அணிந்து அப்படியே இருந்து சிவநாமத்தை அங்கே இருந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். இப்படியாக நிம்மதியாக அவருடைய வாழ்க்கையானது செல்கின்றது. சிவன் நாமத்தை சொல்ல வேண்டும் என்றால் சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோ பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமவோ சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கர சாம்ப சதா சிவ சம்போ சங்கரா சம்போ சங்கர சாம்ப சதா சிவ சம்போ சங்கரா சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோ பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமவோ. இப்படி தினந்தோறும் தன்னுடைய அந்த சிவன் நாமத்தை தினந்தோறும் ஜபித்துக் கொண்டே இருக்கின்றார். அந்த காலத்திலே என்னன்னா, அந்த தாழ்த்தப்பட்ட குலத்தோருக்கு அதாவது இறைவனை பெரும் ஆலயத்திலே சென்று தரிசிப்பதானது அங்கே தவிர்க்கப்பட்டது நடுவர்களே இல்லையா? ஆனா நந்தனாருக்கு ஒரு தாகம் என்ன தெரியுமா? எப்பொழுது நாம் சிவனை காண்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா கோயிலுக்கு உள்ள போக முடியாது, வெளியே நின்று அப்படியே வணங்கிக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு முன்பாக சென்று இறைவா உன்னுடைய கருணை எனக்கு வராதா, நான் உன்னை பார்ப்பதற்கு எனக்கு அந்த பிராப்தமே கிடைக்காதா என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டே இருக்கின்றார். அப்படி ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே திருப்பூன்கூர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலத்துக்கு போறார். அங்க போய் அவரால் முடிஞ்ச அளவு இறை தொண்டை அங்கே செய்கின்றார், சிவ தொண்டை அங்கே செய்துகிட்டு இருக்கார். செய்துகிட்டு இருக்கும் பொழுது அப்படி அங்கே போகிறாரு. அந்த சிவலோகநாதரை வெளியில இருந்து அப்படி வழிபடும் பொழுது சிவனுக்கு முன்னாடி யார் இருப்பா? நந்தி தேவர் இருப்பார். அந்த நந்தி தேவர் அந்த சிவபெருமானை மறைத்து கொண்டே அங்கே இருக்கின்றார். உடனே மனசுல நினைக்கிறார், ஆண்டவா பரமேஸ்வரா உன்னை பார்க்கணும்னு இல்லையா நான் இந்த ஆலயத்திற்கு வந்தேன், இப்பொழுது இந்த நந்தி முன்னாடி இருக்கிறாரே எனக்கு மறைக்கலாம் செய்வது அப்படின்ட்டு ஆண்டவனை நினைக்கிறார். வழி மறைத்து இருக்குது, வழி மறைத்து இருக்குது, மலை போல ஒரு மாடு படுத்துறங்குது சிவலோகே வழி மறைத்து இருக்குது, வழி மறைத்து இருக்குது, மலை போல ஒரு மாடு படுத்துறங்குது தேரடியில் நின்று தரிசித்தாலும் போதும், தேரடியில் நின்று தரிசித்தாலும்
விலகாதோ மாடு வழிமறைத்திருக்கிறது மலை போலே ஒரு மாடு படுத்துறங்குது அப்படின்னு ஆண்டவன்ட்ட உருகி கசிந்து அங்கே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நின்று கொண்டிருக்கின்றார். இவருடைய கேள்வியானது அங்கே சிவலோகநாதனாக இருக்கின்ற எம்பெருமானுடைய காதுகளிலே கேட்கின்றது. உடனே அந்த எம்பெருமான் சொல்கின்றார், நந்தி சற்று விலகினில். நந்தி சொல்றாரு, எம்பெருமானே, நான் உமக்கு முன்னாலே இருப்பது தானே என்னுடைய சிறப்பு, நான் எப்படி விலகி செல்ல முடியும்? இருந்தாலும் சொல்கின்றார், நீ இன்று ஒரு நாளாவது விலகி செல் அப்படி என்று சொல்கின்றார். அந்த நந்தியானது இந்த நந்தனாருக்காக வேண்டி அப்படியே தள்ளி போய் அங்கே அமர்ந்திருக்கிறது. அதை பார்த்து அந்த நந்தியானவர் அங்கே விலகி போனவுடனே எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய அந்த உலகை அளந்த அந்த எம்பெருமானுடைய காட்சியானது அங்கே கற்பூர ஆரத்தை காட்டும் பொழுது வெளியே நின்று பார்க்கின்ற அந்த நந்தனார் கண்களிலே ஜொலிக்கிறது. ஆடினார், பாடினார், ஆனந்த கூத்தாடினார். அடுத்து இனி நான் எங்கே செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார். சிவதலங்களிலே ஒரு அற்புதமான நல்ல தலம் தில்லையிலே சென்று அந்த நடராஜ பெருமாளை வழிபட வேண்டும் என்று அங்கே நினைக்கின்றார். அங்கே போனா உள்ள போக முடியாது, வெளியே மதில் சுவரை சுத்தி ஓடுறாரு. அப்படியே மதில் சுவரை சுத்தி ஓடுறாரு. சிவாய நமவோம் சிவாய நமக சிவாய நமவோம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய சிவ 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 சிவாய நமவோம் அரஹர அரஹர நம சிவாய அரஹர அரஹர நம சிவாய. அப்படி அந்த கோவில் மதில்களை சுற்றி வருகின்றார். இவர் கோயிலுக்குள்ள போக முடியாது, அழுறார். இறைவா, உன்னை பார்ப்பதற்கல்லவா நான் வந்தேன், நடராஜ பெருமானே, அதற்கு கூட எனக்கு வழி இல்லையே அப்படின்ட்டு சுற்றி வர்றாரு. உடனே இறைவனுக்கு இது தெரியுது. தெரிந்தவுடனே அங்கே இரவு தூங்கும் பொழுது அவருக்கு ஒரு கனவானது வருகிறது. நந்தனா, நீ என்னை தரிசிப்பதற்கு உனக்கு நான் ஒரு நாள் தருகிறேன், கண்டிப்பாக நீ என்னை தரிசிப்பாய் என்று அங்கே சொல்கின்றார். அதே நேரத்திலே அங்கே இருக்கின்ற அந்தணர்களுக்கும் இரவில் தூங்கும் பொழுது சொல்கின்றார், அங்கே என்னுடைய பக்தனானவன் மதில் சுவருக்கு அந்த பக்கம் இருக்கின்றான், அவன் நெருப்பிலே நீந்தி மீண்டும் என்னை வந்து பார்ப்பான் என்று சொன்னவுடனே அடுத்த நாளிலே அந்த அந்தணர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த நந்தனாரை பார்த்து, எம்பெருமான் சிவபெருமான் நேற்று எங்கள் கனவிலே வந்து சொல்லி இருக்கின்றார், நீ நெருப்பிலே மூழ்கி வந்து இறைவனை தரிசிப்பாய் என்று சொன்னவுடனே அங்கே பெரிய நெருப்பானது வளர்க்கப்படுகிறது. அந்த நெருப்பை சுற்றி 3 நேரம் வலம் வந்து அந்த நந்தனார் அப்படியே அந்த நெருப்பிலே மூழ்கி அங்கே வருகின்ற பொழுது அவருடைய மேனியெல்லாம் வெந்நீர் இருக்கிறது. அவருடைய மேனியெல்லாம் சிவப்பழமாக அங்கே நின்று கொண்டிருக்கின்றார். வந்தவரை அழைத்து கொண்டு அந்த அந்தணர்கள் அங்கே சிவாலயத்திற்கு கூட்டிக் கொண்டு போகின்றார்கள். அங்கே போனவுடனே அந்த நந்தனார் சிவாய நமவோம் சிவாய நமக அப்படின்னு பாடல்களை பாடிக்கொண்டு அப்படியே போகின்றார். போனவர் தான் மீண்டும் வரவே இல்லை. இப்படி சிவ தொண்டுக்காக தன்னையே தந்த நந்தனார் இங்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம், சிவாய நம. சிவபெருமான் ஆணையிடுகின்றார், பிள்ளாய், நந்தியம்பிள்ளாய், சற்றே விலகிரும் பிள்ளாய் என்று சொல்ல, இறைவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நந்தியான விலகி அந்த நந்தனாருக்கு காட்சி கொடுத்தார். தன்னை கொடுத்தவர்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்ததாக இல்லை, தன்னை கொடுத்தவரை விட தனையனை கொடுத்த மிகப்பெரிய மகான்கள் எல்லாம் சிவத்தொண்டுக்காக இருந்திருக்கின்றார்கள் என்பதை சொல்வதற்காக முனைவர் செல்வகதீஸ்வரன் வாங்கய்யா, கரகோஷம் எழுப்பி அவரை வரவேற்கலாம். கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாசா
சதங்கையாடும் பாத வினோதா லிங்கேஸ்வரா நின்றாள் துணை நீ தில்லையம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா தில்லையம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா அல்லல் தாண்டவா தமிழ்தானவா தில்லையம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா பலவித நாளும் கலையேழும் பணிவுடன் துணையே துதி பாடும் பலவித நாளும் கலையேழும் பணிவுடன் துணையே துதி பாடும் கலையலங்கார பாண்டிய ராணி நேசா அருளீசா கலையலங்கார பாண்டிய ராணி நேசா வலைவாசா மங்கா புகழானவா தில்லையம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா சுசீந்திரம் தானுமாலய சுவாமி மார்கழி திருவிழாவிலே மிக அற்புதமான ஒரு இசை சொல்லங்கரத்தை ஏற்பாடு செய்து கண்டு கேட்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் சின்னம் சிறார்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கலை வித்தகர் நடுவர் அவர்களுக்கும் எண்ணணியிலே இப்போ எல்லாம் ஒரே அணிதான் பட்டிமன்ற இதுல வந்துருச்சு. ஆமாம், உண்மையிலேயே என்னோடு இணைந்து சரிசமமாக இங்கே ஆன்மீகத்தை பரப்புவதற்காக சிவத்தொண்டினை எடுத்து சொல்வதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு பாட்டு பாடுனீங்கல்ல. ஆமா, இந்த பாட்டலை எழுதியவர் யார்? பதில் சொன்னா நீங்க பரிசு தரணும் எனக்கு. ஆமா, நீங்க சொன்னாலும் ஐயா பரிசு தருவார். யார் தெரியுமா? கடவுள் நம்பிக்கையே இல்லாத, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களெல்லாம் கடைசியில் ஒரு நாள் இறைவனுடைய திருவடியே வந்து அடைவார்கள் என்பதற்கு சான்றாக இருந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதிய பாடல். இன்னைக்கு நம்ம பார்க்கறது, நான் கடவுளை கும்பிட மாட்டேன் சாமியை கும்பிட மாட்டேன்னு சொல்றவங்க எல்லாம் சுசீந்திரத்தை வந்து சாமி கும்பிட்டு தான் போறாங்க. ஆமா, அந்த படம் வந்து சௌபாக்கியவதி, ஜெமினி கணேசன் அருமையாக அந்த படத்துல நடித்திருப்பார். தொடருங்கள். அருமையான சொல்லரங்கம், நல்ல ஒரு தலைப்பு. தன்னை கொடுத்தவர், தனையனை கொடுத்தவர், வாக்கை கொடுத்தவர், பொருளை கொடுத்தவர். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தலைப்பு இதுதான் முதல் முறை. கரகோஷம் கொடுக்கலாம். உண்மையிலே இந்த தலைப்பை இதுவரைக்கும் யாருமே போடல, புதிதாக கண்டெடுத்து இந்த தலைப்பை அர்ப்பணித்து பேசுறது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, இதை கேட்கணும் பாருங்க. இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் கேட்கணும். ஆன்மீகம் அவ்வளவு ஈஸிலெல்லாம் இப்போ யாரும் சார் ஒரு சாதா பட்டிமன்றம் அப்படின்னு இங்க சார் ஒரு பாட்டு, சினிமா பாட்டு அப்படின்ட்டு வந்துடுவாங்க. ஆமாம், ஒரு காமெடி. ஆனால் ஏன்னா அப்படி இருக்கு இன்னைக்குள்ள அந்த மனநிலை, சமூக ஊடகங்களுடைய தாக்கம், ஊடகங்களுடைய தாக்கம் என்பது அந்த அளவிற்கு இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களுக்குள் புகுந்து ஆன்மீகத்தோடு, பண்பாடோடு, கலாச்சாரத்தோடு வாழ்ந்து வந்த நம்முடைய குடும்பத்தை இன்னைக்கு ஓரளவு அப்படியே மாற்றிருக்கு. ஒரு சாமியாற்ற ஒருத்தன் வந்தான், வந்து கேட்டான், சாமி எனக்கு ஞானம் கிடைக்கணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். உடனே தான் அவர் சொன்னார், தம்பி உனக்கு ஞானம் கிடைக்கணும்னா காலையில் எழும்பி குளிச்சுக்கிட்டு சாமிக்கு முன்னாடி நின்று மந்திரம் சொல்லு, மந்திரத்தை சொல்லிக்கிட்டு 2 பழத்தை சாப்பிடு, சாப்பிட்டேன்னு சொன்னால் உனக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னா. உடனே தான் அவன் கேட்டான் அடுத்த கேள்வி, என்ன பழம் சாப்பிடணும் தாமி, பூவம் சாப்பிடணுமா ரசகதலி சாப்பிடணுமான்னு கேட்டான். நல்ல கேள்வி. உடனே சாமியார் சொன்னார், உனக்கு ஜென்மத்துக்கும் ஞானம் கிடைக்காது, என்ன மந்திரம் சொல்லணும்னு நீ கேட்டிருந்தேன்னா உனக்கு ஞானம் கிடைச்சிருக்கும். என்ன மந்திரம் சொல்லணும்னு கேட்டது அன்னைக்கு ஒரு காலத்துல விட பழத்துக்கு, இவன் பழத்திலேயே இருந்துட்டு இருக்கான், திங்கதிலேயே குறியாயிட்டு இருக்கான். நீங்க யூடியூப்ல எடுத்து பாருங்க,
ஆன்மீகத்தை சொல்லி பாருங்க, ஒரு பையன் கேட்க ஒரு வருஷம் கழிச்சு தான் 101 பேர் பார்த்துருப்பான். ஆமா. ஆனா பிரியாணி செய்வது எப்படின்னு எடுத்து போட்டு பாருங்க. அப்படி அண்டாவை கமத்தி நிமித்தி கிண்டி அந்த கிண்டதையே பார்த்துக்கிட்டு இருக்கான். பிரியாணியை ஒரு நாளும் கண்டதில்லாத மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அப்படி இருக்கு ஒரு சூழல். இந்த சூழலில் ரொம்ப அருமையாக ஒரு பட்டிமன்றத்தை கொடுத்து உண்மையிலே எத்தனை பேர் உட்கார்ந்து ரசித்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஏன்னு சொன்னா நான் சொல்ல போறது உலகத்திலேயே மிகப்பெரிய சோக கதை. இது மாதிரி சோகம் யாருக்கும் வாய்த்ததில்லை. இப்படி ஒரு தொண்டை பெரிய தொண்டு செய்தவர், ஆனால் சிறு தொண்டன் என்று பெயர் பெற்றவர். சிறு தொண்டன் பரஞ்சோதி. சிறு தொண்டன் சொன்னா பரஞ்சோதி அப்படிங்கக்கூடிய ஒரு தளபதியாக, பல்லவ மன்னனுடைய தளபதியாக ஆஜானுபாகுவான ஒரு உடல்வாகு. அப்படி நெஞ்ச நிமிர்த்துன்னா அந்த அளவிற்கு வீரம். இரண்டாம் புலிகேசியை ஓட ஓட வெட்டியவன், வாதாபியை வென்று கொடுத்தவன். அப்படி வாதாபியில் இருந்து பிள்ளையாரை கொண்டு வந்தவன் இந்த பரஞ்சோதி முனிவர், இந்த சிறு தொண்டர். ஆனா இவரு அவ்வளவு வீரனாக இருந்த பொழுதும், ஆஜானுபாகுவான தோற்றத்தோடு இருந்த பொழுதும் இவருக்கு ஒரு பண்பு இருந்ததா. என்ன பண்பு தெரியுமா? திருநீர் அணிந்த, காவி அணிந்த அந்த சிவனடியார்களை பார்த்து விட்டால் தன்னுடைய எண்ஜான் உடம்பையும் நிமிர்ந்து நிற்கக்கூடிய நெஞ்சையும் சுருக்கி 4 ஜானுக்குள்ளே கொண்டு வந்து பணிந்து சிறு தொண்டனை போல பணிந்து போய் நிற்பான். அதனால சிறுத்து கொள்வதால் சிறுத்துருவார். எவ்வளவு பெரிய பணிவு பாருங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை வணங்கும். நடுவர் அவர்களே, உண்மையை செய்து சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு செய்தால் உலகம் உன்னை வணங்கும் என்று சொல்லுவார். அந்த பணிவுக்கு இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம பள்ளிகளில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் ஆள் இந்த சிறு தொண்டர். அவ்வளவு பணிவு சிவனடியார்களிடம். இந்த பணிவு அவருடைய சிவனடியார் என்று கேள்விப்பட்டே அந்த மன்னன் அவரை விடுவித்து விடுகின்றான். நீங்க சிவன் தொண்டு செய்யுங்கய்யா, உங்களை தெரியாம இந்த கொலைக்களத்திற்குள் போர்க்களத்துக்குள் உங்களை இழுத்து விட்டேன், அதனால போங்கன்னு சொல்லி விட்டுறான். சிறு தொண்டருக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. தினமும் ஒரு சிவனடியாருக்கு கண்டிப்பாக சிவனடியார்களுக்கு உணவிடுவார். இதுதான் அவருடைய வழக்கமே. உணவிட்ட பிறகுதான் அவங்க சாப்பிடுவாங்க. அவருடைய மனைவி திரு வெண்காட்டு அம்மையார், அவருடைய மகன் சீராளன், சந்தனமங்கை ஒரு தாதி, ஒரு வேலைக்கார பெண், இப்படி ஒரு அழகான குடும்பம். குடும்பம் ஒரு கோவிலாகவே கணவன் சொல்லை மனைவியும், மனைவி சொல்லை கணவனும், கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்ற ஒரு பிள்ளையுமாக அந்த குடும்பம் கோவிலாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஊர்ல புகழ் பெற்று கொண்டிருக்கின்றது. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, திருஞான சம்பந்தரே இந்த சிறு தொண்டருடைய வீட்டில் தங்கி வந்து இருந்து அந்த திருச்செங்காடு, அந்த ஊர் திருச்செங்காடு, ஆமா திருச்செங்கா, அதுல ஞானசம்பந்தர் அழகாக அவருடைய பதிகத்திலே குறிப்பிடுகின்றார். உண்மையிலே ஞானசம்பந்தர் எத்தனையோ பதிகங்கள் எழுதியிருக்கின்றார். ஆனால் ஒரு சிவனடியாருடைய பெயரையும் சேர்த்து ஒரு பதிகம் எழுதினார் என்று சொன்னார், அது சிறு தொண்டனுடைய பெயரைத்தான். திருச்செங்காட்டிலே சிறு தொண்டன் பணிமேவ என்று அந்த சிவபெருமானை பாடுகின்றார். சிறு தொண்டனுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை ஞானசம்பந்தர் கொடுத்திருக்கின்றார். அந்த அளவுக்கு புகழ் பெற்றவர். ஒரு நாளைக்கு அவருக்கு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நான் ரொம்ப சுருக்கமாக டக்குனி வந்துடுறேன். நடுவர்கள் 10 நிமிஷம் தான் சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்ன வேதனைன்னு சொன்னா, ஒரு பெருத்தொண்டனுடைய கதையை 10 நிமிஷத்துல முடிக்க ரொம்ப கஷ்டம் தான். ரொம்ப சிறிய கால அளவில் சொல்லியிருக்கீங்க. நம்மளை விட பெரிய பெரிய தளவாடெல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கு. ஆமா, அதனால நம்ம சீக்கிரம் முடிச்சிடணும். ஆமா, அன்னைக்கு யாருமே வரல. அவர் தேடி தேடி பார்க்கிறார். அவர் சொல்றாரு, இன்னைக்கு பார்த்து யாருமே வரல, இது என்ன பெரிய ஒரு சோதனையாக இருக்கின்றது. தன்னுடைய மனைவியாரிடம் சொல்லிக்கிட்டு நான் போய் ஏதாவது சிவனடியார்கள் எதிர்பட்டால் கூட்டிட்டு வரேன்ட்டு அவர் போயிடுறாரு. அவர் போற நேரம் பார்த்து சிவபெருமான் பைரவர் வடிவம் தாங்கி, ஒரு பைரவராக அப்படி எலும்பு கூடலாம் போட்டு தாடி ஜடாமுடியோடு அப்படி ஒரு தோற்றத்தோடு அப்படியே வீட்டுக்குள்ள சிறு தொண்டருடைய வீட்டுக்கு வர வந்து, இதுதானே சிறு தொண்டனுடைய வீடு, இங்கதான் சிறு தொண்டன் ஒருத்தரை கேள்விப்பட்டேன். உடனே தான் அந்த அம்மையார், ஆமா இதுதான், வாங்க. அவர் இல்லை, வெளியே போயிருக்காரு. எவ்வளவு நாகரிகம் பாருங்க நடுவர் அவர்களை. ஆண்கள் இல்லாத வீட்டில் நான் அமருவதில்லை. பெரிய புராணம் வலியுறுத்துகின்ற அற்புதமான ஒரு கருத்து என்ன தெரியுமா? ஆடவன் இல்லாத வீட்டிலே, பெண்ணானவள் தனியாக இருக்கின்ற வீட்டிலே இன்னொரு ஆண்மகன் செல்லக்கூடாது என்ற அற்புதமான கருத்தை பெரிய புராணம் மூலமாக, இதை பரஞ்சோதி மூலமாக நமக்கு வலியுறுத்துகின்றார். நான்
பெண்கள் ஆண்கள் இல்லாத வீட்டில் நான் இருக்கிறதில்லம்மா. ஆமா. நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கணபதீஸ்வரம் கோவில், ஆமா. கணபதியே சிவனை வழிபட்ட ஒரு இடம் அது. அந்த கோயிலிலே ஆத்தி மரத்தின் இடையிலே நான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன். உன்னுடைய கணவன் வந்தேன்னு சொன்னால் அங்கே வந்து கூப்பிட சொல்லிட்டு அந்த அவர் போயிடுறார். இந்த வீடு மூளை முடுக்கெல்லாம் தேடுறாரு, சாலைகளில் தேடுறாரு, சந்து பொந்துகள்லாம் தேடுறாரு, ஒருத்தரும் கிடைக்கல. இன்னைக்கு பார்த்து இறைவா இது என்ன சோதனை, என்னுடைய சிவத்தொண்டிற்கு வந்த சோதனைன்னு மனம் வெதும்பி போய் அப்படியே வீட்டுக்கு வர்றாரு. மனைவி சொல்கின்றார், அங்கே கோயிலில் கணபதி நம்ம கோயிலில் ஒரு சிவனடியார் வந்து உட்கார்ந்துருக்காரு, இங்கே வந்தார், நான் அங்கே உட்கார்ந்துருக்கேன், வந்து கூப்பிட சொல்லியிருக்காருன்னு ஓடோடி போகின்றார். போய் கூப்பிட்றாரு, ஐயா பெரிதும் மகமகிழ்ந்தேன், எங்கே என்னுடைய சிவத்தொண்டு தடைபட்டு விடுமோ என்று வருத்தமுட்டு இருந்தேன், உங்களை கண்டதும் மகிழ்ச்சி உடுகின்றேன், ஆனந்தம் உறுகின்றேன், தயவு செய்து என்னுடைய வீட்டிற்கு இன்னமுது செய்ய வருகை தருக என்று சொல்லுகின்றான். உடனே அந்த பைரவராக வந்தவர் சொல்றாரு, என்னப்பா நீ இப்படி சொல்ற, எனக்கெல்லாம் அவ்வளவு ஈஸியில் சாப்பாடு போட முடியாது, சாப்பாடு போடுறதுங்க சாதாரண விஷயம் கிடையாது, நீங்க என்ன கேட்டாலும் தர்றேன். சோதிக்கின்றார் பாருங்கள். அதுதான் உச்சபட்ச சோதனையை சிவபெருமான் யாருக்கு வைத்தார் என்று சொன்னால் அது சிறு தொண்டருக்குத்தான் வைத்தார். இவன் சாப்பாடு போட்டுருவான்னு தெரியும், அப்ப இவனை ஒரு சோதனை செய்வோம், அதுதான் அவருக்கு வேலையே. அழகாக கேட்கிறார், நான் பசுவை அறுத்து உண்ணக்கூடியவன். நம்மன்னா என்ன செய்வோம், ஓடிடுவோம். என்ன சாமியாரா இருக்காரு, ஓடிடுவோமா இல்லையா? இவன் சொன்னான், தருகிறேன் தருகிறேன். என்ன தருகிறேங்கிறான்? சாதாரண பசு இல்ல, நீ நினைக்கிற மாதிரி நரப்பசு, மனிதம். என்ன தருவாய்? என்னால் ஆவதை செய்வேன். ஆமா, என்னால் ஆவதை செய்வேன். ஆவதை செய்வாயா? அந்த லைன், ஆவதை செய்வாயா? வதை செய்கிறேன் என்றால் பசு பிடிச்சுக்கிட்டாரு. வதை செய்கின்றேன், செய்கிறேன், நரப்பசு தருகிறேன். கலங்கவே இல்லை, அவன் கொஞ்சமா யோசிக்கல. சிவனடியார் உண்ண வேண்டும். ஆமா, அதுவும் சிறு வயது, 5 வயது பாலகன், 5 வயதுக்குள்ளாடி இருக்கணும். தருகிறேன். குலத்திற்கு ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும். குலத்திற்கு ஒருவனாக இருக்க வேண்டும். தருகிறேன். அதை இவ்வளவும் தாரன்ட்டான, இனி என்ன சோதனை வைக்கலாம்? எல்லாம் தாரங்கிறான். கடைசியா சொல்றாரு, இப்போமாவது அவன் தரமாட்டேன்னு சொல்லுவானான்னு அவர் ஒரு அந்த சோதனையை விளக்க வேண்டும் என்பதற்காக, பக்தர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு பெற்றோருக்கு வரக்கூடாத ஒரு சோதனை. அந்த குழந்தையை தாய் மடியில் அமர்த்தி தந்தை வாளால் அறிந்து, தாய் தந்தை மகன் மனம் உவப்ப நீ எனக்கு விருந்து தர வேண்டும். அது முடியுமா? உன்னால் முடியுமா? முதல்ல சொன்னீங்களா, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சோக கதை. உடனேதான் அதுக்கும் அவர் யோசிக்கல. தருகிறேன் தருகிறேன் தருகிறேன், எல்லாத்துக்கும் தருகிறேன். வீட்டில் வந்து சிவனடியார் சாப்பிட்றணும், அவ்வளவுதான். அவனுக்கு அன்னைக்கு அதுதான் வேலை, அதுதான் ஒரே நோக்கமாக இருந்தது. ஓடி போறான் சிவனடியார் பையனை கூப்பிடுறதுக்கு. ரொம்ப சுருக்கமாவே வந்துடுறேன். பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கான். அன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போறக்கூடிய பிள்ளையை பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க, இந்த உலகத்திலேயே ஒரு அறிஞரிடம் கேட்டாங்க, எந்த இழப்பு தாங்க முடியாத இழப்பு? தந்தையை இழந்தால் தாங்கிக் கொள்ளலாம், ஆறுதல் வரலாம், கொஞ்ச நாள்ல போகும். தாயை இழந்தால் தாங்கிக் கொள்ளலாம், மனைவியை இழந்தால் பொறுத்து கொள்ளலாம், அப்படி போயிடும். ஆனால் வாழும் காலம் வரைக்கும் தாங்க முடியாத ஒரு இழப்பு உண்டு என்று சொன்னால், ஆறுதலே இல்லாத ஒரு இழப்பு என்று சொன்னால் அது புத்திர இழப்பு மட்டும்தான். புத்திர சோகம் தான் கடைசி வரைக்கும் அவனை தேற்றது பெரிய கஷ்டம். அந்த புத்திர சோகத்தில் அவர் கை வைக்கிறார். ஆனால் அப்பவும் அவன் தயங்கலை, ஓடி போறான். பள்ளிக்கூடத்தில் போன பையனை கூப்பிட்றான், என் மகனே சீராளா, கண்மணியே சீராளா, என் மகனே சீராளா, கண்மணியே சீராளா, பொன்மணியே சீராளா, சிவமணியே சீராளா, என் மகனே சீராளா, சிவமைந்தாவா என் மகனே வாவா, குலக்கொழும் தேவாவா, பாலகனே வாவா, என் மகனே சீராளா, கண்மணியே சீராளா. அப்படி வர பையன் ஓடி வர, அப்பா வந்துட்டாருங்க சந்தோஷத்துல. ஓடி வந்து பையனை கூப்பிட்டு வாராரு. எந்த மனைவிக்கும் புரிஞ்சு போச்சு விஷயம். அப்படியே அந்த சிரித்த முகத்தோடு இன்முகத்தோடு பிள்ளையை, தாயினுடைய தலை, அந்த பிள்ளைய தலையை தாயினுடைய மடியிலே வைத்து சிறு தொண்டர் வாளை எடுத்து அறிந்து கரியமைத்து செய்கின்றார்கள். எவ்வளவு பெரிய சோகம்! எல்லாவற்றையும் கடந்த ஞானியர் கூட புத்திர சோகத்தை கடக்க முடியாது. ஆனால் அதையும் கடந்தவர்
சிறு தொண்டர், அவருக்கு அமுது செய்கிறாங்க. இவருக்கு ஆச்சரியம், அட வச்சுட்டானே, விடக்கூடாது. அதுக்கு பிறகு சோதிச்சார். எனக்கு தலைக்கறி வேணும்ப்பா, தலைக்கறின்னா எனக்கு நல்லா பிடிக்கும். ஏன்னா இவர் தலைக்கறியை பொதுவாக யாரும் சமைக்க மாட்டாங்கிறதுக்காக சந்தனமங்கையிடம் சொல்லி அவங்க புதைக்க சொல்லிடுவார். அந்த அம்மா, ஐயா தலைக்கறியா, இது என்ன சோதனை, தலைக்கறியை தான் புதைக்கிறதுக்கு சொல்லிட்டோமே, நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அந்த சந்தனமங்கை ஓடி வந்து, ஐயா எனக்கு தெரியும், இவ்வளவும் கேட்டவர் இதையும் கேட்பாருங்கிறது எனக்கு தெரியும். பிள்ளைக்கறி கேட்டு கூறுகூறா கேட்டவர் நடுத்துண்டு கேட்டாலும் தலைக்கறி கேட்காம இருப்பாரா? தலைக்கறி கேட்காம விடுவாரா? எனக்கு தெரியும். அதனால் நான் அதையும் நான் எடுத்து சமைத்து வைத்திருக்கிறேன்னா தலைக்கறி அங்கே விருந்துக்கு படைக்கப்படுகின்றது. அவர் பார்த்தார், இதையும் வச்சுட்டான். அப்பா, ஏதாவது ஒரு சிவனடியார் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன், கூடால அமர்ந்து சாப்பிடுவதற்கு ஒரு சிவனடியார் வேணும். இது என்ன அடுத்த சோதனை, இது என்ன சோதனை சொல்கிறாரு. அப்படி ஒரு சிவனடியார் கிடச்சிருந்தா தான் உங்களை எதுக்கு நான் கூப்பிட்டு வர போகிறேன், அதை தேடி தான் போய்கிட்டு இருந்தோம். திருப்பியும் ஒரு சிவனடியார் கேட்குறாரு இன்னைக்கிட்டு, நான் திருநீர் அணிந்திருக்கின்றேன். ஐயா, ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். மனுஷனுக்கு தற்புகழ்ச்சி உண்டுங்க. நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன், நான் போனதுனால தான் அது வெற்றி பெற்றது, நான் அப்படி செய்தவன், இப்படி தற்புகழ்ச்சி செய்தே வாழக்கூடிய ஒரு சமூகம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அன்னைக்கு சிறு தொண்டன் நினைத்திருந்தால், நான் இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறேன், இத்தனை வருஷமாக இதை செய்து கொண்டிருக்கின்றேன், சிவனடியார்களுக்கு நான் வலுவாது தொண்டினை அன்னமுதை படைத்துக் கொண்டிருக்கிறேன், ஆகவே நானும் சிவனடியார் என்று தற்புகழ்ச்சி சொல்லி இருக்கலாம். அந்த இடத்துலையும் அவர் தற்புகழ்ச்சி சொல்லாம ரொம்ப பணிவோடு சொல்லுகின்றார், நான் திருநீர் பூசி இருக்கின்றேன், நானும் சிவனடியார் தானே, என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கிட்டார். சரி சாப்பிடு. அதுக்கு பிறகு அடுத்த கேள்வி கேட்கிறாரு, ஆமா உனக்கு ஒரு பிள்ளை உண்ட, அவனை அழைத்து வா. ஐயா அழைத்து வா, வெளியே போ, கூப்பிடு. என்ன செய்துன்னு தெரியல, போய் கூப்பிடு. நீ வெளியே போய் நின்றுகிட்டு அந்த தாயும் தந்தையுமாக, சீராளா சீராளா, என் மகனே சீராளா வாஹா என்று அழைக்கின்றார்கள். அங்கே இறைவனுடைய அருளால் அந்த பிள்ளை ஓடி வருகின்றான். அம்மா அப்பா என்று கட்டி அணைத்துக் கொள்கின்றான். இவர்களுக்குள்ளே ஆனந்த கண்ணீர் வந்து பார்க்கின்றார்கள். படைத்து வைத்த மாமிசத்தையும் காணோம், அந்த பைரவராக வந்த சிவனடியாரையும் காணோம். அப்படியே பார்க்கிறாங்க. உண்மையிலேயே சிவபெருமான் அவராக வந்தார், கூடவே உமையளையும் நிறைய பேர் அழைத்து வந்தார். ஆனால் இந்த சீராளனையே மைந்தனையே கொடுக்க துணிந்ததால் தன்னுடைய மகன் முருகனோடு வந்து அருள்பாலித்த ஒரே தொண்டர் சிறு தொண்டர் முருகனும் வந்து நிற்கிறார். உமையவள் பாதத்தில் அந்த சந்தனமங்கையும் அந்த திருவங்காட்டு தாயும், சிவபெருமானுடைய பாதத்தில் சிறு தொண்டரும், முருகனுடைய பாதத்திலே சீராளனுமாக அவர்கள் தெய்வ கைலாயத்தை அடைகின்றார்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே தனையனை தந்துகின்ற இந்த தொண்டு இன்னும் இதில் சொல்லலாம், அப்பூதிய அடிகளாரை சொல்லலாம், நேரமின்மை காரணமாக அப்படியே முடிச்சுட்டேன். ஆகவே சிவ தொண்டில் சிறந்ததாக முதன்மையானதாக ரொம்ப அழகாக வள்ளலார் சொல்லுவார், சொல்லி முடிச்சுறேன். வள்ளலார் சொல்லுவார், ஆர்கொண்டார் செய்கரியிட்டாரே சிறு தொண்ட பேர் கொண்டார், ஆயினும் எம் பெம்மானே எப்பேற்பட்ட சேகரியிட்ட பெரிய தொண்டை செய்தவரையே சிறு தொண்டன் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு இருக்கீங்களே பெருமானே, நாங்கெல்லாம் ஒண்ணுமே செய்யலையே, தொண்டு செய்கிறோன்னு நடிச்சுக்கிட்டு இல்லையா இருக்கோம், எங்களை என்ன சொல்லுது, நாங்கள் நாய்க்கும் கடையாக இருக்கிறோம் என்று சொல்லி சிறு தொண்டனுடைய பெருமையை வள்ளலாரே சொல்லுகின்றார் என்று சொன்னால், சிறு தொண்டர் தான் தனையனை தந்து சிவத்தொண்டிலே விஞ்சி நிற்கிறார். நன்றி, வணக்கம். இல்லை இல்லை, வாக்கை தந்தும் சிவத்தொண்டு செய்திருக்கின்றார்கள். வாங்கம்மா ஆனந்த விநாயகர். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துள் உன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள், அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. எல்லாம் வல்ல எம்பெருமான் விநாயக பெருமானின் திருவடி கமலங்களை பணிந்து, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி என்று எல்லாம் வல்ல ஆதி பரம்பொருளாம் ஈசனின் திருப்பதத்தை பணிந்து, இந்த அருமையான சொல்லரங்கத்திற்கு நடுவராக வீற்றிருந்து நல்லதொரு மார்க்கத்தை இங்கே கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்களே,
அருமையாக 63 நாயன்மார்களின் வரலாற்றில் ஒரு சில பேரையாவது பேசுவதற்குரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறதே இந்த பெருமானுடைய சன்னதியில் என்று பூரித்து அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு சிவ தொண்டுக்காக வாக்கை தந்தவர் என்ற தலைப்பில் நாயன்மார்களுள் ஒருவரை பற்றி பேசலாம் என்று வந்திருக்கின்றேன். அன்பான பெரியவர்களே, இந்த 63 நாயன்மார் வரலாற்றை நாம் உற்று நோக்கும் பொழுது 62 பேர் ஒரு பொழுது கூட இறைவனிடம் சத்தியம் செய்யவில்லை, இறைவன் மேல் சத்தியம் செய்யவில்லை. தான் செய்த சத்தியத்தை காக்க வேண்டும் என்று போராடியதும் இல்லை. இந்த நாயன்மார் வரிசையிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரே ஒருவர் தான், வேட்கோவர் என்று சொல்லக்கூடிய திருநீலகண்ட நாயனார் மட்டும்தான் இறைவன் மேல் செய்த சத்தியத்தை காப்பதற்காக வாழ்நாள் முழுவதும் போராடினார். அதனால் ஈசன் என்ன செய்தார்? தன்னுடைய அடியவன் தன்மேல் செய்த சத்தியத்திற்காக வாழ்நாளையெல்லாம் அர்ப்பணித்து விட்டான், தன்னுடைய இளமையெல்லாம் வீணாக்கி விட்டான் என்று இறைவன் என்ன செய்தார்? ஒரு வழக்கை தொடுத்தார். எந்த அடியவர்கள் மேலும் இறைவனே வந்து வழக்கு தொடுத்ததில்லை. முதலாக ஒரு அடியவன் மேல் இறைவனே வந்து வழக்கை தொடுத்தார் என்றால் அந்த வழக்கு யாருக்காக பெருமான் அரங்கேற்றினார் என்று சொன்னால் தில்லையில் நடராஜமூர்த்தி, நடராஜ பெருமான் இந்த திருநீலகண்டருக்காக இந்த வழக்கை தொடங்குகின்றார். எதனால் இந்த வழக்கு? பெரியவர்களே, நமக்கெல்லாம் பொருள் மேல் பற்று உண்டு. எவையெல்லாம் பொருள் இல்லையோ அவற்றின் மேலெல்லாம் பொருள் என்று கருதி ஆசையை கொண்டிருக்கிறோம். ஆனால் திருநீலகண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த வேட்கோவர் என்ன செய்கிறார்? 3ஐ பொருளாக கண்டார். அவர் மட்டுமல்ல, அவருடைய மனையாளும் அந்த 3ஐயும் தான் பொருளாக கண்டார். எவற்றை தெரியுமா? 5 எழுத்து மந்திரத்தையும் ருத்ராட்சத்தையும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் இறைவனுக்கு சதா சர்வகாலமும் நெற்றியிலே இறைவனை எண்ணிக்கொண்டு இடுகிறோமே அந்த திருநீற்றையும் பெருமையாக கருதி இந்த 3ஐ மட்டுமே வாழ்க்கையில் பொருள் என்று கருதி வாழ்ந்தவர்கள். அப்படி வாழ்ந்தவர்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் சோதனை வந்தது சற்றே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் இல்லற தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றுதானே இறைவனே உமையொரு பாகனாக இருக்கிறான். அப்படி ஒரு சிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருந்த அருமையான குடும்பத்துள் புயல் போல் ஒன்று நுழைந்தது. அதுதான் இந்த வேட்கோவருக்கு சிற்றின்ப ஆசை வந்தது. அந்த சிற்றின்ப ஆசையின் விளைவாக அவருடைய மனைவி என்ன நினைத்தார்? என்னுடைய கணவன் ஏகபத்தினி விரதனாக இருக்க வேண்டும், ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அற்புதமான வாழ்க்கையை, ஒருத்திக்கு ஒருவன் என்ற நிலையோடு வாழ வேண்டும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த அவருடைய மனைவியின் வாழ்க்கையில் விதிவசத்தால் வீழ்ந்தார். பிற பெண்ணில் மேல் மையல் கொண்டார். அந்த மையல்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் முதலில் பிரிவை ஏற்படுத்தியது. அன்பானவர்களே, நம்முடைய நாயன்மார்கள் மட்டுமல்லாமல் சித்தர்களில் இருவர் இந்த வாழ்க்கையை, இவர்களுடைய வாழ்க்கையை பாடுகிறார்கள். நம்முடைய பட்டினத்தடிகள் ஒரு பாடலிலே சொல்லுவார், இறைவா இவர்களெல்லாம் எவ்வளவு பெரிய பேர் பெற்றவர்கள், நாயினும் கடையேன் என்று மணிவாசக பெருமான் பாடுவாரே, அதே போல் இவர் பாடுகிறார். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்தப்ப வல்லே நல்லன், நான் இனி சென்று ஆளாவதெப்படியோ, நான் இனி சென்று ஆளாவதெப்படியோ, திருக்காளாத்தி அப்பருக்கே, திருக்காளாத்தி அப்பருக்கே
பட்டினத்தடிகள் கண்ணீர் விட்டு கதறுகின்ற பொழுது 3 அடியவர்களை பாடினார். அதில் முக்கியமான ஒருவர் மாது சொன்ன சூழால் இளமையையே துறந்தார்களே என்று இந்த திருநீலகண்ட நாயனாருடைய வரலாற்றை பாடுகிறார். இறை அடியவர்கள் எல்லாம் இறை ஞானத்திற்காக போராடினார்கள். எல்லாம் வல்ல இறைவன் மேல் தாயுமானவன் என்று அவனை போற்றுகிறோம். அதனால் ஒரு அடியவனுக்கே தாயுமானவர் என்று பெயர் வைத்தார்கள். இறைவனை நோக்கி பாடுகின்ற பொழுது கன்றினுக்கு சேதா கனிந்து இரங்கல் போல் எனக்கு என்று இறங்குவாய் கருணையன் தாய் பராபரமே என்று கண்ணீர் விட்டு கதறிய அந்த தாயுமானவ சுவாமிகளும் இறைவனை நோக்கி பாடுகின்ற பொழுது கல்லால் எறிந்தும் கைவில்லால் அடித்தும் கனிமதுர சொல்லால் துதித்தும் நற்பச்சிலை தூவியும் தொண்டரினம் எல்லாம் பிழைத்தனர். அன்பற்ற நான் இனி ஏது செய்வேன், அன்பற்ற நான் இனி ஏது செய்வேன், கொல்லா விரதியர் நேர் நின்ற முக்கட்குருமணியே, கொல்லாவிரதியர் நேர் நின்ற முக்கள் குருமணியே என்று தாயுமானவ சுவாமிகளும் அப்படி எவ்வளவோ அடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த அடியவர்களைப் போல் நான் வரவில்லையே இறைவா என்று அவனை வேண்டுகிறார்கள். அப்படி எல்லோரும் வேண்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது இறைவன் வருகிறான். எதனால் வருகிறான்? திருநீலகண்ட நாயனார் தன்னுடைய மனைவி பார்க்கிறார், தன்னுடைய கணவன் ஏதோ ஒரு பெண்ணின் மேல் மையல் கொண்டு இல்லத்தை விட்டு துறந்து சென்றானே, அவன் மீண்டும் வருகிறார். இவரோடு நாம் பேசுவதா, இவரோடு நாம் வாழ்வதா, இல்லற தர்மத்தை அழித்துவிட்ட இவரோடு நாம் வாழ்வதா என்கிறார். கணவர் வந்து கையை தீண்டும் பொழுது அவர் சொல்கிறார், எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்கிறார். இனிமேல் எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்று அவருடைய மனைவி சொன்னதும் அடுத்த கணமே பாருங்கள், யார் மேல் சத்தியம் செய்திருக்கிறார்? எல்லாம் வல்ல பரம்பொருளின் மீதல்லவா சத்தியம் செய்திருக்கிறார். அடுத்த கணமே அவர் என்ன செய்கிறாராம்? ஏதிலார் போல நோக்கி, சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால், பாருங்க, ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்றை மாதரார்தமையும் எந்தன் மனத்தினும் தீண்டேன் என்றார். எம்மை என்று அவர் சொல்கிறார். என்னை என்றிருந்தால் அவரை குறிப்பிடும். எம்மை என்றதனால், இந்த எம்மை என்பது இந்த உலகத்தில் நீர் இனி எந்த பெண்ணையும் தொடக்கூடாது. பன்மை, அப்படி பன்மை பன்மை அன்றுதான் அவர், அதாவது நம்முடைய வள்ளுவ பெருமான் சொல்வார், உள்ளத்தால் உள்ளலும் தீதே, மனம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம். இந்த மனத்திலே நாம் எதை எதை எண்ணுகிறோமோ மோசமான எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் வருமானால் அதன் பலன் நமக்குத்தான். அப்படித்தான் அங்கே உடனடியாக இருவரும் பிரிகிறார்கள். ஒரே வீட்டில் வாழுகிறார்கள், ஒன்றாகத்தான் வாழுகிறார்கள். ஆனால் கணவன் மனைவியிடையே அங்கே புரிதல் இருக்கிறது. அவருக்கான பணிவிடைகளை அந்த தாய் செய்கிறார். ஆனால் ஒற்றுமையாக கணவன் மனைவியாக அவர்கள் வாழவில்லை. இந்த சூழலில்தான் அவருக்கு ஞானம் வருகிறது. இந்த ஞானம் வருகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1939 ஆண்டு ஒன்று, 1972 ஆண்டு 2 திருநீலகண்டர் என்ற பெயரில் திரைப்படங்கள் வந்தன. பெரியவர்கள் நீங்கள் அறிவீர்கள். எந்த நாயன்மார்களுக்கும் இவ்வளவு பெரிய பெருமை கிடையாது. நான் ஒன்றை சொல்கிறேன், அவர் அழுகிறார், இறைவனை நோக்கி அழுகிறார். இறைவா, நீ எனக்கு ஞானத்தை தந்தாயே என்று அவரை நோக்கி அழுகின்ற பொழுது, மோகத்திருந்த என்னை மோனத்தில் மூழ்க வைத்து யோகத்தை தந்தருள்வார் நீலகண்டம். மோகத்திருந்த என்னை மோனத்தில் மூழ்க வைத்து யோகத்தை தந்தருள்வார் நீலகண்டம். தேகத்தில் உள்ள பசி தீர்ந்ததென்று, தேகத்தில் உள்ள பசி தீர்ந்ததென்று ஞான பசியை வைப்பான் நீலகண்டம். தேகத்தில்
அழுது கொண்டிருக்கக்கூடிய வேளையில்தான் இறைவன் வருகிறார். பிரிந்தவரை ஒன்று சேர்க்க வேண்டாமா? அவர் மேலல்லவா சத்தியம் செய்யப்பட்டிருக்கிறது. வருகிறார், வந்து சொல்கிறார். இடையிலே வந்து ஒரு திருவோட்டை திருநீலகண்டருடைய கையிலே கொடுக்கிறார். இந்த திருநீலகண்டரிடம் என்ன சொல்கிறார்? இந்த திருவோட்டை நீ பத்திரமாக வைத்துக்கொள், நான் வெளியூர் செல்கிறேன், நான் வருவது வரை பாதுகாப்பாக வைத்திரு என்று கொடுத்துவிட்டு, இது சாதாரண திருவோடு அல்ல, நீள் நிதியம் என்கிறார் பெரும்பொருள். நீள் நிதியம், இந்த திருவோட்டில் எதை இட்டாலும் அது தூய்மையாகி விடுமடா என்று சொல்லி இதை காவலாக பத்திரமாக வை என்கிறார். பத்திரமாக கொண்டு வைத்தார் நீலகண்டர். ஆனால் மனைக்குள் பத்திரமாக வைத்தாரே தவிர தன்னுடைய மனத்திற்குள் அதை பத்திரமாக வைக்கவில்லை. விளைவு, இறைவனால் அது காணாமல் ஆக்கப்பட்டது. வருகிறார், என்னுடைய திருவோட்டை கொடு என்கிறார். தேடுகிறார், கிடைக்கவில்லை. உடனடியாக கேட்கிறார், அப்படி நீ தரவில்லை என்று சொன்னால் நீ களவு செய்திருக்கிறாயடா என்னுடைய திருவோட்டை என்கிறார் இறைவன். இல்லை, நான் களவு செய்யவில்லை என்றதும், அப்படியானால் நீ களவு செய்யவில்லை என்றால் உன்னுடைய மகனை கையை பிடி, உன்னுடைய மகனுடைய கையை பிடித்து கொண்டு இதோ இந்த குளத்தில் இறங்கி நான் களவு செய்யவில்லை, நான் தொலைக்கவில்லை என்று சத்தியம் செய்யடா என்கிறார். எனக்கு மகன் இல்லையே ஐயா. சிவயோகியாரை பார்த்து சொல்கிறார், எனக்கு மகன் இல்லையே என்று சொன்னதும், அப்படியானால் உன்னுடைய மனைவியினுடைய கரத்தை பற்றி கொண்டு குளத்திலே இறங்கு என்கிறார். திருப்புலீச்சுரம், புலிக்கால் முனிவர் அங்கே தவம் செய்ததால் அந்த இடத்திற்கு திருப்புலீச்சுரம் என்று பெயர். இன்றும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த நம்முடைய தில்லை கோபுரத்தின் மேற்கு வாயில் கோபுரத்தின் வழியாக நாம் சென்றோம் என்றால் விநாயக பெருமானுடைய ஆலயம் இருக்கிறது. அதன் வழியாக சென்றால் அங்கே பெரியவர்களே ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தின் அற்புதத்தை தான் நீங்கள் திருநீலகண்ட நாயனாருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறீர்கள். உடனே இறைவன் இவன் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறான். மனைவியினுடைய கையை பிடித்து நான் குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்ய மாட்டேன் என்கிறான் என்று வழக்கு தில்லை வாழ் அந்தணர்கள் 3000 பேர் முன்னாலும் செல்கிறது. அவர்கள் முன்னால் அவர்கள் ஆணையிடுகிறார்கள், உங்களுடைய மனைவியினுடைய கரத்தை பிடித்து கொண்டு நீங்கள் குளத்திலே இறங்கி சத்தியம் செய்ய வேண்டியது தானே என்று. பெரியவர்களை ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், கற்பு எனப்படுவது சொல் திறம்பாமை. சொல் திறம்பாமை, சொன்ன வாக்கிலிருந்து மீறாமல் இருப்பதுதான் கற்பு எனப்படுவது. நிறை எனப்படுவது மறைபிறர் அறியாமை. ஒரு பொழுது கூட ஒரே இல்லத்தில் வாழ்ந்தாலும் என்னுடைய கணவரும் நானும் பிரிந்துதான் இருக்கிறோம் என்று அந்த மனைவி சொல்லவில்லை, கணவனும் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அங்கே நீங்கள் இறங்கி இந்த குளத்தில் சத்தியம் செய்ய வேண்டும் என்று சொன்னதும் இருவரும் என்ன செய்கிறார்கள்? ஒரு மூங்கில் குச்சியை வைத்துக்கொண்டு ஒரு பக்கம் கணவனும் ஒரு பக்கம் மனைவியும் பிடித்துக்கொண்டு இறங்குகிறார்கள். அவர் சொல்கிறார், சிவயோகி முடியாது, உன்னுடைய மனைவியினுடைய கரத்தை பற்றிதான் நீ எனக்கு சத்தியம் செய்ய வேண்டும் என்றதும் வேறு வழியில்லாமல் அங்கே சத்தியம் செய்கிறார்கள். கரங்களை பிடித்ததும் குளத்திற்குள்ளே மூழ்குகிறார்கள். இறைவன் இளமையை எல்லாம் தொலைத்த தன்னுடைய தனையனுக்கு அங்கே அவனுடைய முதுமை மூழ்கியது, அவனுடைய சூளுரை மூழ்கியது, இளமை எழுந்தது, எல்லாம் வல்ல இறைவன் அருளிய பேரின்பம் பிறந்தது அங்கே. அதனால்தான் இளமையாக்கினார் திருக்கோவில். இன்றும் நீங்கள் அங்கே சென்று பார்க்கலாம். இறைவனுடைய பெயர் இளமை ஆக்கினார் திருக்கோவில். ஆகவே பெரியவர்களே, அற்புதமான வாக்கின் மூலமாக சிவத்தொண்டை புரிந்த திருநீலகண்டருடைய வாழ்க்கை வரலாற்றை, அவரை பற்றிய கருத்துக்களை இங்கே பேசுவதற்கு வாய்ப்பளித்தமையை பெரும் பேராக எண்ணுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மனத்தை தந்தவர் இலக்கிய மரசு திரு செல்லக்கண்ணன். வாங்க. எல்லாம் வல்ல எல்லாமான இறைவனை மனதில் நினைத்து மதிப்பிற்கும் நல் மரியாதைக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அரங்கத்தின் நடுவர் பெருந்தகை அவர்களே, பாதிடுவதற்காக வருகை இருந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, நிகழ்வினை மிகச்சிறப்பாக பக்தி சிரத்தையோடு கவனித்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அடியனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கொஞ்சம் சந்தோஷமாக கைத்தட்டலாம் ஐயா, கொஞ்சம் நல்லா உற்சாகமாக கைத்தட்டுங்க. காசா பணமா நல்ல கைத்தட்டி ரசிச்சிங்கன்னா எந்த நோயும் வராது, நோயே வராது, சுகர் வராது, ப்ரெஷர் வராது, கொலஸ்ட்ரால் வராது. ஏன்னா அந்த உலகத்தில் ஆடி காரில் போகிறதெல்லாம் முக்கியம், ஆம்புலன்ஸில் போகாமல் ஆண்டவன் நம்மளை காப்பாற்றணும். நோயே இல்லாதவன் தான் கோடீஸ்வரன், கடனே இல்லாதவன் லட்சாதிபதி.
ஆமா. அதனால் நல்லா கொஞ்சம் உற்சாகமாக இருக்கலாம். சரியா? இன்னும் கொஞ்சம் நேரம்தான். உண்மையிலே நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பேர் இன்னைக்கு இந்த இடத்துல வரலாற்று சிறப்புமிக்க இடம். குறிப்பாக பாரதத்தினுடைய அடையாளங்களில் இதுவும் ஒன்று. நம்முடைய நாட்டில் பாரத தேசத்தையும் தென்னாட்டையும் இணைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆலயம். என்ன காசி முதல் கன்னியாகுமரி அப்படின்னு தான் சொல்கிறோம். நம்முடைய பாரத தேசத்தினுடைய அடையாளங்களில் மிக முக்கிய அடையாளம் நம்முடைய ஆலயம் உண்டு. அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு இடம். உண்மையிலே நமக்கு புண்ணியமும் பிராப்தமும் பெற்றிருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல அது நம்முடைய பாதம் பட முடியும். அவ்வளோ அற்புதமான ஒரு இடம். ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. அதாவது அப்பர் பெருமான் அழகாக ஒன்று சொல்லுவார். அப்பர் பெருமான், நன்கடம்பனை பெற்றவள் பங்கினள் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிம்பார். தொண்டு அல்லால் துணையும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். எம்பெருமானை இப்போ இந்த உலகத்தில் பிறந்தவங்களுடைய எல்லாருடைய நோக்கமும் இறைவனை அடைதல் தான் இருக்கும். அப்படிதானா? இறைவனை அடைய வேண்டும். இறைவனை எப்படித்தான் அடைய வேண்டும்? சாதாரணமாக கிராமத்தில் அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்னன்னா, மனம் அது செம்மையானால் மந்திரம் போதிக்க வேண்டாம் அப்படிம்பாங்க இல்லையா? இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சாதாரணமாக சொல்லுவோம். அப்படிதானே? மனம் அது செம்மையானால் மந்திரம் போதிக்க வேண்டாம், ஜபிக்க வேண்டாம். முதல்ல மனம்தான் முக்கியம். வள்ளுவ பெருந்தகை அழகாக சொல்வார், பற்று அற்ற கண்ணே பிறப்பு அறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் அப்படிம்பார். மனத்தின் மூலமாக பற்றை அறுக்க வேண்டும். நாம பற்று இல்லாமல் வாழணும். அப்ப இந்த மனம், இப்போ சகோதரர்கள் எல்லாம் எல்லாரும் பேசினாங்க இல்லையா? தன்னை கொடுத்தவர்கள், தனையனை கொடுத்தவர்கள், வாக்கை கொடுத்தவர்கள், இனி வர இருக்கிறவர் பொருளை கொடுத்தவர்கள் வச்சுக்கோங்க. எல்லா பேருக்குமே பகவானுடைய கருணையினால் மனம் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். முதல்ல மனம் இருக்கணும். மனசு வேணும் ஐயா. மனம் வேணும். மனம் இருந்தா தான் பிள்ளைய கொடுக்க முடியும். தன்னை கொடுக்க மனசு வேணும். தன்னைய கொடுக்கறதெல்லாம் எல்லாம் சரிதான். என்ன வேணும்? மனம் வேணும். முதல்ல கடவுளை போய் பார்க்க வரணும்னாலே நம்முடைய மனசு முதல்ல வேணும். மனம் இறைவன், அதாவது எப்படி இருக்கணும்னா சிவ பித்தம் பிடிக்கணும் நமக்கு. முதல்ல மணிவாசக பெருமான் சொல்வார் இல்லையா, சிவ பித்தம் பிடிக்கணும், அன்பு பித்தம் பிடிக்கணும், பக்தி பித்தம் பிடிக்கணும். அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் உள்ள இந்த ஆரமுதை பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்த நீ எங்கெழுந்து அருள்வது நீ அப்படிங்கிறார். அப்படி பிடிக்கணும் கடவுளை. எம்பெருமான பிடிக்கணும், விடும்பு புடி பிடிக்கணும். அதாவது உள்ள மட்டும் உருக வேண்டாம், உடல் உருக வேண்டும், உள்ளம் உருக வேண்டும், ஏன் உயிரும் உருக வேண்டும். அப்படி அந்த மனம் ஒன்றணும். அப்படி ஆண்டாள் சொல்வாலியா, சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியை போற்றும் பொருள்களாய் பெற்றம் வைத்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் நன்றுகான் கோவிந்தா இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமை ஆவோம் உனக்கை நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரம்பாவே அப்படிம்பா. மனம் அப்படி லயப்படணும், முதல்ல ஒன்றணும். அப்பந்தான் பிள்ளைய கொடுக்க முடியும். நம்முடைய சகோதரர் சொன்ன மாதிரி எல்லாம் மனசுதான். ஒரு ஆள் இருந்தாருங்க, அடே அப்பா, திருநின்ற ஊர் அப்படின்னா சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா பிடிச்சிருவேன். திருநின்ற ஊர் பூசலார் அப்படின்னு ஒரு மனுஷன், சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவர் தான். அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. எல்லாரும் ஆலயம் கட்டுறாங்க, நம்ம கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டணும், ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை. நியாயமான ஒரு ஆசை தான். எல்லா இடமும் போய் அங்கங்கே போய் கொஞ்சம் பணம் வசூல் பண்றதுக்காக போனார். கிடைக்கல, ஒருத்தரும் கொடுக்கல. நல்ல விஷயத்துக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டாங்க. புறத்தே போய் பணத்தை தேட போனார், கிடைக்கல. அப்புறமா என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டார், நம்ம இனி அகத்தை தேட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பார்த்தார். தன்னை அறிந்தது உண்டால் தலைவனை அடையலாம். அங்கதான் வருது, தன்னை அறிந்தது உண்டால் தலைவனை அடையலாம் அப்படின்னா அகத்தை தேட ஆரம்பிச்சிட்டார். முடிவு பண்ணிட்டார், இனி நம்ம வெளியில போய் சாமி ஆலயம் கட்ட முடியாது, ஒன்று பண்ணுவோம், உள்ளுக்குள்ளே நம்ம கட்டிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி கட்டுறதுக்கு முன்ன ஒரு வேலை பண்ணார். என்ன தெரியுமா? ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னா என்னென்ன வேணும்? கல் வேணும், மரம் வேணும், அப்படிதானே? அதே மாதிரி சுண்ணாம்பு வேணும். அந்த காலத்தில் அதான முக்கியம், சுண்ணாம்பு வேணும். இதெல்லாம் முதல்ல தயார் பண்ணி வச்சுட்டார். அப்புறமா இது இன்னும் முக்கியமான யாரு? சிற்பங்கள் வடிக்கக்கூடிய சிற்பியை உள்ள அமைச்சு வச்சுட்டார். எல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறார்.
அப்புறமா தான் ஒரு நாளை முடிவு பண்றார். திருப்பணி என்னைக்கு தொடங்கலாம், இதெல்லாம் உள்ளுக்குள்ளே நடக்குது. இது என்னைக்கு அவர் உள்ளுக்குள்ளே அந்த ப்ராசஸிங் நடக்க ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து அந்த மனுஷன் தூங்கவே இல்லை. அதான் முக்கியம். தூங்கல, ஏன்னா மனம் தூங்காது. காதலிக்க ஆரம்பிச்சுட்டோன்னு வச்சுங்க கடவுளை, தூக்கம் வராது. நாதன் உள்ள வந்துட்டான்னா நாளே தெரியாது, போயிடுவோம். தூங்கல. ஆமா, தூக்கம் இல்லை. நின்ற ஊர் பூசலன்பன் நெடிது நாள் நினைத்து செய்த. அழகா சொல்றாரு, நெடிது நாள். அவன் நெடிது நாள் அவன் ஆசையே அதாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் முடிவு பண்ணிட்டாரா. ஒரு நாளை முழு கால்கோல் பண்றாங்க. அன்னையில இருந்து அவர் என்ன பண்றாரு பாருங்க, வேலை நடந்துகிட்டே இருக்கு. முதல்ல கற்பக கிரகம் வருது, மகா மண்டபம் வருது, அர்த்த மண்டபம் வருது, கல்யாண மண்டபம் வருது, சூவி வருது, ராஜகோபுரம் வருது, திருக்களெல்லாம் வருது, அதே மாதிரி குளம் வருது, தேர் வருது, அத்தனையும் வந்தாச்சு. இனி ஒரு நாள் ஒரு முடிவு பண்றாரு, கும்பாபிஷேகம் வைக்கணும். சுருக்கமாக சொல்லுங்க, கும்பாபிஷேகத்துக்கு நாளை குறிக்கிறார். அப்பந்தான் அங்கேயே ஒரு மன்னன், காஞ்சிபுரத்திலே காடவர்கோன் மன்னன். அவன் வந்து காடவர்கோன். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவர் கல் கோயில் கட்டுறாரு. பல கோடிகள் செலவு பண்ணி கல் கோயில் கட்டுறாரு. பல ஆட்கள் வேலை செய்யறாங்க. எல்லாம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. போய் நிற்கிறார். அப்பந்தான் எம்பெருமான் சிவபெருமான் தன்னுடைய பக்தனுக்காக மனதால் ஆலயம் கட்டினானே, அகத்தால் ஆண்டவனை நினைத்தாரே, அவனுக்காக மன்னனிடத்திலே போய் கேட்கிறாரு, எப்பா நம்ம ஆள் ஒரு ஆள் கோயில் கட்டிருக்கான், அதனால நான் நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு அங்கே தான் போக முடியும், ஓ நாளை நீ மாற்றிக்கொள்ளு. பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க, என்னுடைய பக்தன் ஒரு ஆலயம் கட்டிருக்கான், நான் நாளைக்கு அங்கே போக வேண்டியிருக்கு, அதனால நீ ஓ நாளை நீ மாற்றி வச்சுக்க. ஏன் கடவுள் நினைச்சாச்சு நான் 2 இடத்துக்கு போக முடியாதா, ஒரே நாளில் போக முடியாதா? போக முடியும். எம்பெருமான் சிவபெருமானால போக முடியும். ஏன் சொன்னார் அப்படின்னா, அகத்தால் ஒருவன் ஆலயம் கட்டினானே, அவனுடைய பேரையும் புகழையும் இந்த உலகத்திலே அறிய வேண்டும் என்பதற்காக அவனுடைய கருணை பெருக்கும். அப்படி வந்துச்சு. சொன்ன உடனே அவர் என்ன பண்ணா அப்படின்னா, எப்பா முழிச்சு பார்த்தான், ஐயோ இப்படி ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுடைய பரிவாரங்கள் எல்லாம் கூட்டி நேரம் போனா. போய் பார்த்தான், ஊரில் போய் பார்த்தாங்க, கோயிலே இல்லை. ஐயா பூசலார் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியா, நான் ஒரு இதில் இருக்காரு, போய் பாருங்க அப்படி முடிச்சுலையா, நான் போய் பாருங்க அப்படின்னார். போய் பார்த்தார். ஐயா சிவபெருமானே கனவுல வந்து சொன்னார், ஐயா நீங்கள் ஒரு கோயில் கட்டிருக்கீங்களாமே, எங்கே? இல்லையா ஒன்றும் கட்டல, உள்ளத்துக்குள்ளதான் கட்டிருக்கேன். எனக்கு நீண்ட நாள் ஒரு ஆசை, கோயில் ஆலயம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு கோயில் கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை, முடியல, அதனால என்னுடைய உள்ளத்துக்குள்ளே அதை நான் அமைத்துக் கொண்டேன், அதனால் எம்பெருமான் அப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா. ஒரு பக்தன் யாராக இருந்தாலும் தன்னை இழக்க வேண்டும் ஆண்டவனிடத்திலே, தன்னுடைய மனதை இழக்க வேண்டும். மனம் நம்ம கொடுத்து மனதை மட்டும் நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா, விட வேண்டியதை விட்டு விட்டால் பெற வேண்டியதை பெற்று விடலாம். அப்படியெல்லாம் சிவதொண்டு செய்தவர்கள் ஆண்டோர் பெருமக்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பு நல்கிய அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். அன்பு வணக்கம். ஐயா உண்டு. அரசன் கற்கோயிலை கட்டியவன் அரசன், நெஞ்சக கோயிலை கட்டியவன் அன்பன். அவன் கோயிலை சமைத்தான், இவரோ கோயிலாகவே சமைந்தான். கோயிலை சமைத்ததை விட கோயிலாக சமைவது எவ்வளவு மேல். உள்ளத்தில் கோயில் கருவானது, இங்கே உடம்பே கோயிலானது. அருமையா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பொருளை தந்தவர் நாவரசு பி. சங்கர். சிவதொண்டிற்காக பொன்னை கொடுத்தவர்கள். அதற்கு முன்னால் பெரிய மேடை, குறைவான நேரம். 63 நாயன்மாரை சிவபெருமான் சோதித்தை விட எங்களை நீங்கள் அதிகமாக சோதிக்கிறீர் ஐயா. நமக்கே சோதனை தான். அப்படி சிவபெருமான் சோதித்த அந்த அன்ப பெருமக்கள் அமர்நீதி நாயனார், கொங்குலி கலைய நாயனார், நரசிங்கமுர அரையனார், இவரோடு சேர்ந்து திருநீலகண்ட பெருமானையும் சொல்லலாம். ஏன்னு சொன்னா, சிவனடியார்களுக்கு பொருள் சொன்னா வெறும் பொருள், பொன்னோ பொருள் மட்டுமில்லை. சிவனடியார்கள் அமுது படைப்பதற்கும் யாசகம் பெறுவதற்கும் திருவோட்டை தானமாக கொடுத்து சிவதொண்டு ஆட்டியவர் திருநீலகண்ட பெருமான். அவர் கொயவர் அந்த இனத்தை சார்ந்தவர். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், பிராமணர்களுக்கும் கொயவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும்.
பிராமணன் ஒரு சிலைக்கு உயிர் கொடுக்கக்கூடியவர். அந்த அற்புதமான பணியை செய்யக்கூடியவர் யாருன்னா பிராமணர். ஆனால் அந்த சிலையையும் உருவாக்கி அந்த சிலைக்கு உயிரையும் கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றலை எம்பெருமான் சிவபெருமான் கொடுத்திருப்பது அந்த குலால பெருமக்களுக்கு. இப்ப நீங்க கைத்தட்டலாம், ஒண்ணு இல்லை. அந்த குலால வழியில் பிறந்தவரும் அதற்கடுத்ததாக இப்ப நாம் இங்கே கதை நாயகனாக, நமக்கு நேரம் குறைவாக இருக்கு, கதை நாயகனாக கொண்டு வரக்கூடியது யாருன்னா அமர்நீதி நாயனார். இப்ப அமர்நீதி நாயனார் அவருடைய தொண்டு என்னதுன்னு சொன்னா, திருவிழாக்களுக்கு அந்த திருநல்லூரில் நடக்கக்கூடிய அந்த திருவிழாவிற்கு வரக்கூடிய சிவனடியார்களுக்கு அங்கவஸ்திரம், அதாவது அவர் உடுக்கக்கூடிய ஆடைகள், முக்கியமாக கீழ்கோவணம். அந்த கீழ்கோவணம் சொன்னா கீழே உடுக்கக்கூடிய கோவணம்னு அர்த்தம் இல்லை. கீழ் சொன்னா மகர இழ் இல்லை, அது குளத்து இழ். கீழ் சொன்னா ஒரு அரைங்கான் கயிறு என்று அர்த்தம். அந்த கயிறோடு சேர்ந்த அந்த கோவணம் கீழ்கோவணம் என்று அழைக்கப்படும். அப்படிப்பட்ட அந்த கோவணத்தை நெய்து சிவனடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திருப்பணியை செய்து வரக்கூடியவர் அமர்நீதி நாயனார். நீங்கள் கோவணம்னு சொன்னாலே உங்களுக்கு யாரும் ஞாபகத்து வருவா அப்படின்னு சொன்னால், பழனி மலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம பால தண்டாயுதபாணி சுவாமி, அவரை பற்றி சொல்லும்போதே நமக்கு யாருக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னால் கேபி சுந்தரம்பாள். ஏன்னா அதிகமாக அவங்கள பற்றி பாடினது கேபி சுந்தரம்பாள் அம்மாயாராக தான் இருக்கும். பழனிமலை பற்றி பாடியது கேபி. இங்கே ஒரு கேபி வந்து உட்கார்ந்து பாடிக்கிட்டு போனாங்க, ஆனந்தவனாகி கேபி சுந்தரம்பாள். அருமையாக பாடினாங்க. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன். நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய என ஐந்தானவன். இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன், இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன். இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன், இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன். இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன். தித்திக்கும் பொல்களில் எட்டானவன், தித்திக்கும் பொல்களில் எட்டானவன். தித்திக்கும் நவரச வித்தானவன், தித்திக்கும் நவரச வித்தானவன். அந்த சிவபெருமானை பற்றி அந்த கேபி சுந்தரம்பாள் அவர்கள் பாடிய பாட்டு இன்றைக்கும் உண்மையிலே நம்மளுடைய காதலில் ஒலித்தால் அப்படி ஒரு ரீங்காரமாக அற்புத சக்தியை தரக்கூடிய பாடலாக இருக்கும். இப்போ அந்த அமர்நீதி நாயனார் கோவணத்தை செய்து கொடுக்கக்கூடிய அந்த சிவனடியார்களுக்கு கோவணம் செய்து கொடுக்கக்கூடிய அந்த திருத்தொண்டை செய்து வருகிறார். இப்போ ஒரு இவருடைய தொண்டை நிரூபிக்கணும். ஏன்னா சிவபெருமானுக்கு இந்த 63 நாயன்மாருக்கு அவர் செய்ததே நம்ம நடுவர் ஐயா சொன்ன மாதிரி அவர்களுடைய தொண்டை இந்த உலகுக்கு பறைசாற்றணும்னு சொல்லக்கூடிய வேலைகளை தான் நம்ம சிவபெருமான் செய்தார். இப்போ அந்த சிவனடியார் இவர் சோதிக்க வரார், நான் சீக்கிரமாக முடிக்கணும். அவர் ஒரு குச்சியோட அதில் 2 கோவணத்தை கட்டியிருக்காரு, அவரும் ஒரு கோவணம் கட்டியிருக்காரு. இப்போ அவர் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே இவர்கிட்ட சொல்கிறாரு, நான் இப்போ அவர் சாப்பிட சொல்கிறாரு. நம்ம அமர்நீதி நாயனார் சாப்பிட சொல்கிறார், விருந்துண்ண சொல்கிறாரு. சொல்லும்போது நான் குளிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் இந்த கோவணத்தை 2 கோவணங்களையும் பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு. இப்போது கோவணம் அவர் கொடுத்துக்கிட்டு போகிறாரு. அவர் குளிச்சுட்டு திரும்பி வராரு. வரும்போது கேட்குறாரு, கோவணம் அவர் தேடுறாரு, கிடைக்கல. இப்போ இவருக்கு படபடான்னு வருது, ஐயோ கோவணத்துக்காண்டி சாதாரண ஒரு கோவணம் தான், இது எப்படி நான் இது பண்ண அப்படின்னு. உடனே மனசில் இறைவனை நினைத்து பாடுகார், இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை.
இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை, இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை, இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை. வசை வருமே பாண்டி நாட்டினிலே, வசை வருமே பாண்டி நாட்டினிலே, குழலி மணவாளனே உனது வீட்டினிலே. அவரு மனமுருகி பாடுகாரு, இறைவனை பாடுகாரு. ஆனா சிவபெருமான் அவர் மனசில் நினைக்காரு, ஆட கள்ளா நீ எவ்வளோ பெரிய தொண்டு செய்கிற, ஆனால் அந்த உலகத்துக்கு இது தெரியலையே, இதை எப்படி தெரிய வைக்கணும், நான் முதல்ல யாருன்னு நீ தெரியணும் இல்லை. உடனே இறைவனும் பாடுகாரு, அசையும் பொருளில் இசையும் நானே, அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையில் ஆண்டவன் நானே, ஆடும் கலையில் ஆண்டவன் நானே, எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே, எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே, என் இசை நின்றால் அடங்கும் உலகே. நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, தான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, அறிவாய் மனிதாவும் ஆணவம் பெரிதாய், நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, அறிவாய் மனிதாவும் ஆணவம் பெரிதாய், ஆலமாயனோடு பாட வந்தவனின் பாடும் வாயை இனி மூட வந்ததொரு பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடும் உனை நான் பாட வந்தேனே, பாட்டும் நானே, பாவமும் நானே. இப்படி அவர் இறைவனும் பாடுகார் மனசுக்குள்ள, நீ இப்படி எல்லாம் செய்கிற, இருந்தாலும் நான் உன்னை தொண்டை நான் காணிக்கணும். உடனே கேட்குறாரு, ஐயா நான் எங்கள் வீட்டில் நிறைய, நான் ஒரு அந்த கோவணங்களில் நிறைய செய்யக்கூடிய வந்தேன், அதனால் எங்கள் வீட்டில் நிறைய கோவணங்கள் இருக்குது, நான் அதை தரவா? வேண்டாம், அந்த கோவணத்தை பற்றி உனக்கு தெரியாது, எனக்கு அதே கோவணம் தான் வேணும். சரி, அப்படி இல்லைன்னா உன் வீட்டில் இருக்கக்கூடிய கோவணங்களெல்லாம் எடுத்துகிட்டு வா, நம்ம ஒரு தராசில் வைப்போம், அது சரியாக சமமாட்டு வந்துட்டுன்னா நான் ஒன்று விட்டுறேன், நீ குற்றமற்றவன், நீ அந்த கோவணத்தை திருடலை. பாருங்க, இறைவன் கோவணத்தையும் திருடுறதுக்கு ஒரு திருவிளையாடலை செய்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே அந்த சிவபெருமானுடைய அந்த கிருபை எப்படிப்பட்டது. உடனே அவர் அந்த தட்டத்தில் சிவபெருமான் தந்த கோவணத்தையும் வைக்கிறாரு, இவர் வீட்டில் உள்ள கோவணங்களை கொண்டு அடுக்கி வைக்கிறாரு. நிறைய தட்டு தாளல்ல, இப்போ வீட்டில் உள்ள பட்டு புடவைகள் நகைகள் எல்லாத்தையும் கொண்டு வைக்கிறாரு, அப்பவும் தாளல்ல. என்ன சோதனை இறைவா இது அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படியே போய் போய் கடைசியில் இருக்குது நானும் என்னுடைய மனைவியும் தான். அப்போது நானே ஏறி உட்கார முடிச்சிட்டேன் ஐயா. உடனே அவர் ஏறி அந்த அவருடைய மனைவி மக்களோடு அந்த தட்டில் ஏறி உட்கார்ந்து, அப்போது கரெக்டாக அந்த சரிசமமாக நேரடியாக அந்த தட்டு நேராக வருது. வந்த உடனே தேவர்களெல்லாம் பூமாரி பொழிகிறார்கள். அந்த அம்மையும் அப்பனுமாக வானத்திலிருந்தே காட்சி தருகிறார்கள். நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். திருச்சி தம்பலம். கண்ணப்பன் அழுதால் உன்னை பெறலாமே 6 நாளில் வர்ற 6 நாள் தான் இறைவனை அடைந்தான். எப்படி? மலையில் ஏற ஏற ஐம்பொறிகளை எல்லாம் அடக்கினான், தன்னையே கொடுத்தான், சிவத்தொண்டுக்காக தன்னையே கொடுத்தான். இறைவனுடைய திருவடியில் இன்றைக்கும் நீங்கா இடம் பெற்றிருக்கின்றார். ஏன்? தான்
இறைவனை அடைவதற்கு தடையாக இருப்பது எது? நான் தான்டா. நான்டா. நான் யார் தெரியுமா? நான் நான் என்ற உணர்வை எவன் ஒருவன் விட்டொழிகின்றானோ அவனுக்கு இறைவனுடைய கடாட்சம் கிடைக்கும். இதுதான் பெரிய புராணம் சொல்லுங்க. மிகப்பெரிய சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தியினுடைய மைந்தர்கள் முதலாக எங்க போறாங்கன்னு சொன்னா பள்ளிக்கூடத்துக்கு குருகுலத்திற்கு செல்கின்றார்கள். வசிட்டர் கேட்கிறார், நீ யார்? நீ யார்? அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். ராமன் சொன்ன பதில், நான் யார்? நான் யாருங்க தெரியாது. இதை விட்டோளி ஆன்மா அதை உணர்ந்து கொண்டால் இறைவனை அடையலாம். நான் என்ன சொன்னாங்க? ஏன் பிள்ளை, ஏன் பிள்ளை, என்னுடைய பிள்ளை தனையனை சொல்றோமா? இன்னொன்று சொல்லுவாங்க பாருங்க, என்னுடைய மனசு சொன்னீங்க இல்லையா? என்னுடைய மனசு, என்னுடைய மனசு, என்னுடைய வாக்கு, என்னுடைய வாக்கு. ஆக நான் கூட்டல் என்னுடைய, ரெண்டையும் கூட்டி பாருங்க. நான் கூட்டல் என்னுடைய. தான் என்பது நான் முதல்ல சொன்னீங்க. என்னுடையது என்னது? என்னுடைய மனசு, என்னுடைய வாக்கு, என்னுடைய பொருள், என்னுடைய குழந்தை. இவர்களையெல்லாம் விட்டுவிட்டால் ஆகமத்திலே சொல்வார்கள், என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அகங்காரம் மமகாரம். அகங்காரம் என்பது நான், மமகாரம் என்பது என்று சொன்னால் என்னுடையது. நானையும் என்னுடையதையும் விட்டுவிட்டால், இறைவனிடத்திலே சமர்ப்பணம் செய்துவிட்டால், நம்முடைய மக்கள் பொருள் அத்தனையும் விட்டுவிட்டால், நீங்கா திருவடியை, இறைவனுடைய சேவடியை அடைய முடியும். சிவத்தொண்டிலே வீற்றிருந்து இறைவனுடைய திருவடியில் நீங்கா இடத்தை அடையலாம் என்பதுதான் இந்த சொல்லரங்கத்தினுடைய நிறைவுரையாக சொல்லி எங்களுக்கு வாய்ப்பளித்த இந்த இந்து அறநிலையத்துறை சார் அத்தனை அன்பர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, அதோடு மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியினை உபயமாக வழங்கி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்கே மார்க்கெட்டிங் நாகர்கோவில் அன்பு சகோதரர் நாகராஜன் சதீஷ் அவர்களுக்கும், சென்னை மடிப்பாக்கத்தை சார்ந்த திருவாளர் ரவீந்திரன் அவர்களுக்கும், எங்களுடைய கோயிலினுடைய மேலாளர் அன்பு சகோதரர் ஆறுமுகதரன் உள்ளிட்ட அனைவருக்கும், நம்முடைய அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய இணை ஆணையர் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். அன்பு வணக்கம். திருச்சிற்றம்பலம்.